வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டேக் தமிழ். இன்னைக்கான டுட்டோரியலில் கால் எக்ஸ் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி இன்கமிங் கால் அவுட் கோயிங் காலை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்ட் ஆகுது என்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்கள் ரெக்கார்டிங் வாய்ஸை Mp3 அல்லது வேவ் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் அல்லது ஃபேவரட் பர்சனோட வாய்ஸ் காலை அவங்க மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் கால் ரெக்கார்டாக வச்சு அந்த ஆடியோவை உங்களுக்கான கூகுள் டிரைவ் அல்லது ட்ராப் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ண வச்சு நீங்கள் என்ன பேசியிருக்கிறாங்க என்ற தகவலையும் கேட்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நம்ம பல கான்டாக்ட் வச்சுருக்கோம், அதில் சில கான்டாக்ட்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனும் இதில் செட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த அப்ளிகேஷனை பற்றி இந்த டுட்டோரியல் பார்க்கலாம். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Call recorder, automatic call recorder, call X, SMS robot limited, auto call recorder, period tracker, rated for 3+, 6.0 MB, star rating, 4.3, 10 million downloads. இந்த அப்ளிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கால் ரெக்கார்டர், ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் இந்த அப்ளிகேஷனோட நேம். இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு கால் எக்ஸ் என்ற பேரில் சேவ் ஆகிருக்கும். இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன், பர்மிஷன் கேட்குது. Call X, multi-page view, permissions required, allow permissions button. அலோ பர்மிஷன் கொடுக்குறேன். கான்டாக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோ கேட்குது, நான் அலோ கொடுத்துட்றேன். Allow and manage phone calls. ஃபோன் கால் மேனேஜ் பண்ணுறதுக்கு அலோ கேட்குது, அலோ கொடுத்துட்றேன். Allow call X to record audio. ரெக்கார்ட் ஆடியோவுக்கு அலோ. Allow call X to access photos, media. நம்ம டிவைஸை ஆக்சஸ் பண்ணுறது கேட்குது, அலோ கொடுத்துக்கிறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன் டாப்ல இருந்து. ரைட் ஸ்வைப் பண்ண பிறகு கால் எக்ஸ் சொல்லுது இல்லை, திரும்ப லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்க. அதாவது கால் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் அன்லேபிள் பட்டன் சொல்லுது. இதுதான் மெனு பட்டன். இதில் நான் டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். மெயின் மெனு வரும். ஹோம், அப்கிரேட் டு ப்ரீமியம், சேஞ்ச் லாங்குவேஜ், ரெக்கார்டிங் செட்டிங்ஸ், ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங், ஷேக் டு ரெக்கார்ட், ஜென்ரல் செட்டிங்ஸில் பின் ப்ரொடெக்ஷன், நோட்டிஃபிகேஷன், மெமரி செட்டிங்ஸ், லிங்க் டு ட்ராப் பாக்ஸ், லிங்க் டு கூகுள் டிரைவ், ஷேர் கால்ஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் வருது. ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்கில் Mp3 அல்லது வேவ் ஃபார்மேட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பின் ப்ரொடெக்ஷனுக்கு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட் பின் கேட்கும், திரும்ப கன்ஃபார்ம் கேட்கும், அடுத்து ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது இந்த பின் இருந்தால் தான் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆஃப்டர் கால் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இதை ஆஃப் பண்ணிக்குவோங்க. இப்படி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கால் ரெக்கார்டிங் வரும்பொழுது டாக்பேக் யூஸ் பண்ணாத டைமில் கால் ரெக்கார்டிங்கிற சிம்பிள் இதில் காமிக்காது. டாக்பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கால் ரெக்கார்டிங்கிறத சொல்லும் தான். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா லிங்க் டு ட்ராப் பாக்ஸ், லிங்க் டு கூகுள் டிரைவ் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த ஃபேவரட் பர்சனோட வாய்ஸ் காலை அவங்க பேசுகிற ஒவ்வொரு கால்ஸையும் நீங்கள் உங்கள் ட்ராப் பாக்ஸ் அல்லது கூகுள் டிரைவுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலம் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ அப்லோட் பண்ண வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் அப்கிரேட் டு ப்ரீமியம் இருக்குல்ல, இதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நான் யூஸ் பண்ணுறது ப்ரீமியம் அப்ளிகேஷன் இல்லை, ப்ரீ வெர்ஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடித்த ஒருத்தவங்க யார்கிட்டலாம் பேசுகிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்கு அவங்க மொபைலில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெனுவில் இருக்கக்கூடிய லிங்க் டு ட்ராப் பாக்ஸ் வந்தீங்கன்னா லிங்க் டு ட்ராப் பாக்ஸை டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது லிங்க்னு வரும். லிங்க்ல டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா Dropbox API request authorization web view allow mmpssolutions.com. மொபைலில் ட்ராப் பாக்ஸ் வச்சுருப்பீங்க, டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெயில் ஐடி அங்கே காமிக்கும் அலோன்ட்டு. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா யூசர் டிஃபரெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதில் நீங்கள் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா 81%, 92%, 100%. டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ட்ராப் பாக்ஸில் போடாமல்
உங்களுக்கு உரிய ட்ராப் பாக்ஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் யூசர் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா கூகுள் குரோமில் ட்ராப் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு இமெயில் கேட்கும். இமெயில் எடிட் பாக்ஸ் வரும். உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எடிட் பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா சைன்இன் பட்டன் இருக்கும். சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேவரட் பர்சன் பேசக்கூடிய ஒவ்வொரு கால்ஸும் உங்கள் ட்ராப் பாக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் கனெக்ஷன் ஆகும்போது அப்லோட் ஆகிடும். நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு முறை பேக் கொடுத்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இதுவரையும் பார்த்த ஆப்ஷன் எல்லாமே மெனு அன்லேபிள் பட்டன் சொல்லுதில்ல, அந்த மெனு பட்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இப்போது இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு ஒரு பேஜ் வரும்ல, அந்த பேஜில் தான் இப்போ இருக்கேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Unlabeled button. Unlabeled button. Selected all calls. Favorites. Filter. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆல் கால்ஸ், ஃபேவரட், ஃபில்டர்னு இருக்கும். ஃபில்டரில் டபுள் டேப் கொடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா checked all calls, not checked, contacts, not checked, unknown, radio button. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது ஆல் கால் செக்னு சொல்லிச்சு. திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு உங்கள் மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சிங்களேன். My Vodafone app, asterisk 277 in list. இதில் மை வோடஃபோன் ஆப்புன்ற ஒரு கான்டாக்ட் காமிக்குது. இதில் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Not checked, my Vodafone app, checked, check box. செக் பாக்ஸ் இருக்குதுல்ல, இதில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா இது ஆல் கால்ஸ் தான் நாங்கள் செலக்ட் ஆகிருந்தது. அதனால் கான்டாக்டில் இருக்கிற எல்லா கால்ஸும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் ஆகிருக்கும். வோடஃபோன் ஆப் சொல்லிச்சில்ல ஒரு கான்டாக்ட் நேம். ரைட் ஸ்வைப் பண்ண பிறகு செக்னு சொல்லிச்சில்ல, இங்கே டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா நாட் செக்ட் ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு எந்த கான்டாக்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே நம்பர் சொல்லிவிட்டு அடுத்தது செக்குன்னு சொல்லும். அதில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா நாட் செக் ஆகிடும். நீங்கள் அன்செக் பண்ண அனைத்து கான்டாக்டும் ரெக்கார்ட் பண்ணாது, செக்கில் இருக்கிற கான்டாக்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான ஃபியூச்சர் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கான்டாக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 கான்டாக்ட் அல்லது 4 கான்டாக்ட் இல்லை ஒரு கான்டாக்டை மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆல் கால்ஸ், கான்டாக்ட், அன்னோன் இருக்கும். அன்னோனில் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அன்செக் ஆகிடும். உங்களுக்கு தேவையான கான்டாக்டை மட்டும் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து தேடி எடுத்து அந்த கான்டாக்ட் நேம் சொன்ன பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நாட் செக்னு சொல்லும். திரும்ப டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல செக்குன்னு வரும். அதாவது ரெக்கார்டிங் பட்டன் ஆன் ஆகிடும். இப்போது அந்த பர்சனுக்குரிய கால் மட்டும் ரெக்கார்ட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனை நான் பேக் கொடுத்து வெளியில் வரேன். பேக் கொடுத்த பிறகு எக்ஸிட் த ஆப்னு வரும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து ஓகே இருக்கும். ஓகே டபுள் டேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஒலி தொகுப்பு வேல்டெக் தமிழ், பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.